ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். மதுரையில் தாவேகா மாநாட்டு திடலில் நிறுவப்படும் போது சாய்ந்து விழுந்தது பிரம்மாண்ட கொடிக்கம்பம். கிரேன் மூலம் நிறுவப்பட்ட போது 100 அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து காரின் மீது விழுந்ததால் பரபரப்பு. தாவேக மாநாட்டு திடலில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது சாய்ந்து விழுந்த கொடிக்கம்பம். காருக்குள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மதுரை மாநாட்டு திடலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததைக் கண்டு சுதாரித்து ஓடிய தாவேகாவினர். அருகே நின்றவர்கள் தலை தெறிக்க ஓடியதால் உயிர் தப்பினர். தாவேக மாநாட்டு திடலில் கொடிக்கம்பத்திற்கு அடியில் போல்ட் உரிய முறையில் போடப்படாததே கீழே விழ காரணம் என தகவல். அதிக எடையை தாங்க முடியாமல் கிரேனில் பெல்ட் அறுந்து விழுந்ததால் விபரீதம். தாவேகா மாநாட்டு திடலில் விழுந்த கொடிக்கம்பம் முழுமையாக சேதமடைந்து விட்டதாக தகவல். 100 அடி உயர கொடிக்கம்பத்தை மறுபடியும் பயன்படுத்த முடியாது என்பதால் நாளை விஜய் கொடியேற்றுவதில் சிக்கல். மதுரை மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக ஸ்நாக்ஸ் பை தொகுப்பு தயாரிப்பு தீவிரம். 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில், பிஸ்கட், மிக்சர், குளுக்கோஸ் அடங்கிய 2 லட்சம் தொகுப்புகளுக்கு ஏற்பாடு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக கேரளாவிலிருந்து 550 தனியார் பாதுகாவலர்கள் மதுரை வருகை. ஒட்டுமொத்தமாக 1500 பாதுகாவலர்கள் அழைக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையை பொறுத்து கூடுதலாக நியமிக்கவும் திட்டம். மதுரை தாவேக மாநாட்டிற்கு நாற்காலிகள் வழங்காமல் கைவிரித்த தமிழக ஒப்பந்ததாரர்கள். கேரளாவில் இருந்து சுமார் 50,000 நாற்காலிகள் கொண்டுவரப்பட்டு ஏற்பாடுகள் தீவிரம். மதுரை பாரபத்தியில் நாளை நடைபெறும் மாநாட்டின் போது மழை வரக்கூடாது என தாவேகாவினர் யாகம். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. மதுரை தாவேக மாநாடு பாதுகாப்பு பணிக்காக 7 மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் 3600 பேர் வரவழைப்பு. கட்டுப்பாட்டு அறை அமைத்து ட்ரோன் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு பணி. தாவேகா மாநாட்டு திடலில் கீழே விழுந்த 100 அடி உயர கொடிக்கம்பம் 12,50,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டதாக தகவல். முறையான திட்டமிடல் இல்லாததன் காரணமாக சில வினாடிகளில் தரைமட்டமானது. 100 அடி உயர தாவேக கொடிக்கம்பத்தை 5 ஆண்டுகளுக்கு நட்டு வைக்க நில உரிமையாளருடன் ஒப்பந்தம். 3 நாட்களுக்கு முன்னர்தான் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதால் அவசரமாக கம்பத்தை நடும் பணி நடைபெற்றதாக தகவல். மதுரை தாவேகா மாநாட்டிற்கு வைத்த பேனரில் இருந்து மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் பலி. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் குரிசல் குளம் பகுதியில் விபரீதம். மதுரையில் நாளை விஜய் நடத்தும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்த அண்ணாமலை. தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மாற்று என்டிஏ என மக்கள் பேச ஆரம்பித்துவிட்டனர் என்றும் கருத்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் சிபி ராதாகிருஷ்ணன். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் நாடாளுமன்ற செயலாளரிடம் வழங்கினார். தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல். அமித்ஷா தாக்கல் செய்த மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடக்க நிலையிலேயே எதிர்ப்பு. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவி பறிப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது மசோதாவின் நகலை கிழித்து எறிந்து கண்டன முழக்கம் எழுப்பினர். ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இ ஸ்போர்ட்ஸ், கல்வி சார்ந்த விளையாட்டுகளை ஊக்குவிக்கவும் பிற விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தவும் மசோதா வழிவகை. டெல்லியில் மக்கள் சந்திப்பின் போது முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிய நபரை கைது செய்த போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிந்து விசாரணை.
டெல்லியில் முதலமைச்சர் ரேகா குப்தாவை தாக்கிய நபர் முதலமைச்சர் இல்லத்தை செல்போனில் வீடியோ எடுத்த சிசிடிவி காட்சி. தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவால் விரக்தியில் இருந்ததாக தகவல். எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை போலியானது. ஆதாரங்களுடன் வீடியோ வெளியிட்டது அதிமுக. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்கும். வழக்கு குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மல்லை சத்யா சஸ்பெண்ட். கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததால் நடவடிக்கை என வைகோ அறிவிப்பு. நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் பேசியதாக சீமானுக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. சீமானுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்த எழும்பூர் நீதிமன்ற உத்தரவையும் ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். திண்டுக்கல் மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி பொருளாளர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக 8 இடங்களில் ரைடு. சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க தடையில்லை. எதிர்ப்பு தெரிவித்த மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருத்தணி அருகே சைதை துரைசாமிக்கு சொந்தமான தோட்டத்திற்கு சென்று மரத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட சீமான். மரங்கள் வளர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவள்ளூரில் மாநாடு நடத்த இருப்பதாக அறிவிப்பு. இந்திய T20 அணியின் கேப்டனாக விரைவில் சுப்மன் கில் நியமிக்கப்பட வாய்ப்பு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல். அமெரிக்காவின் அலாஸ்காவில் $2,50,000 செலுத்தி ரஷ்ய அதிபர் புதினுக்கு விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டது. டிரம்பின் பொருளாதார தடையால் ரஷ்ய வங்கி அட்டை அல்லது ஆன்லைன் வாயிலாக பணம் செலுத்த முடியாததால் ரொக்கம் பயன்படுத்தப்பட்டது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.